அட்டகத்தி, காலா, கபாலி, மெட்ராஸ், தங்கலான் இந்த மாதிரியான படங்களை இயக்கிய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தலித் கிரிக்கெட் பிளேயர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையம் வச்சு படம் எடுக்க போறாரு. ஏற்கனவே நம்ம இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் செயற்பட்ட பரம்பரைன்னு ஒரு பாக்ஸோடைய பயோபிக்கை மையம் வச்சு படம் எடுத்தினாரு. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இவரும் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தலித் கிரிக்கெட் பிளேயர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுக்க போறாரு ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, எப்படி இவர் இந்த படத்துல கமிட் ஆனாரு, அதுக்கான காரணம் என்னன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு கிட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண அவரு முதல் முறையா 2012 அட்டகத்தின்னு ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியோடைய மெட்ராஸ் படம், ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்த படம் தான் மெட்ராஸ் படம். மூணாவதா நம்ம தலைவருடைய காலா, கபாலின்னு சொல்லிட்டு 2 படம் வரிசையா பண்றாரு. 2 படம் அவருடைய கெரியர் வேற மாதிரி கொண்டு போயிடுது. அப்படிலாம் படம் எடுத்த அவரு ஃபர்ஸ்ட் ஒரு பயோபிக், அதாவது ஒரு பாக்ஸருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு செயற்பட்ட பரம்பரை ஒரு படம் பண்றாரு. இந்த படம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ரீசெண்டா நம்ம விக்ரம் சாரை வச்சு தங்கலான ஒரு படம் சூப்பரா மேக் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது 2வது முறையா ஒரு பயோபிக்கை அவர் எடுக்க போறாரு. அதாவது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தலித் கிரிக்கெட் பிளேயர் பல்பங்கர் பலு, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமா எடுக்க அவருக்கு அழைப்பு வந்திருக்காம். ஏ கார்னர் ஆஃப் ஏ ஃபாரின் ஃபீல்டு அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான், அதாவது புத்தகத்தை பேர் ஏ கார்னர் ஆஃப் ஏ ஃபாரின் ஃபீல்டு, இதை வச்சுதான், இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எழுதின நிறுவனம் இருக்குல்ல, அவங்க அழைப்பு கொடுத்துருக்கிறதா ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில நம்ம ரஞ்சித் சொல்லியிருந்தாரு. ஒரு பயோபிக் எடுக்கிறதுல ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு, திறமை இருக்கு. ஏன்னா செயற்பட்ட பரம்பரையில அவரோட திறமை நிரூபிச்சிருப்பாரு. இந்தியாவுல கிரிக்கெட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் தலித்ன்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க, நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பல்பங்கர் பலு எப்படி மிகப்பெரிய அரசியலை தாண்டி இந்தியன் கிரிக்கெட் நுழைஞ்சாரு, எப்படி ஸ்டாண்டிங்கா ஆடினாரு, என்ன மாதிரியான சாதனை படிச்சிருக்காருன்றத நம்ம ஒரு எழுத்தா பாக்குறத போல ஒரு விஷுவலைஸா ஒரு வீடியோவை பார்க்கும்போது, தியேட்டர்ல பார்க்கும்போது உண்மையிலே எமோஷனலி நம்மளை சூப்பரா கனெக்ட் பண்ணா. இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்கேன். ஒருவேளை இந்த படம் ரஞ்சித் அவர்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணா எந்த அளவுக்கு வரும் எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.